பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி, பொதுக்காலம் 6ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். தூய யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சிதறுண்டு வாழும் 12 குலத்தினருக்கு, கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதரர் சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதரர் சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வச் செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போது மகிழ்ச்சியாயிருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல் மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம், ஆனால் அதன் பூ வதங்கிவிடும், அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும்போதே அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 11 - 13 வரை. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார்கள். வானத்தில் இருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தார்கள். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கர்ப்பவதியான ஒரு பெண் மருத்துவர் ஒருவரிடம் சென்றார். குழந்தை பிறப்புக்கு முன்பாக வழக்கமாக செய்து கொள்ள வேண்டிய மருத்துவ பரிசோதனைகள் பொருட்டு அவர் மருத்துவரிடம் சென்றிருந்தார். மருத்துவர் அப்பெண்ணிடம், உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை உண்டா என்று கேட்க, அந்த பெண், ஆம் டாக்டர், என்னால் வசதியாக உட்கார முடியவில்லை, விரும்புவதை என்னால் சாப்பிட முடிவதில்லை, பல நேரங்களில் மந்தமாக இருப்பது போன்ற உணர்வு இருக்கிறது, ஒழுங்காக உறங்க முடிவதில்லை, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கிறது, அவ்வப்போது தலைவலி வேறு, வயிற்றில் இருக்கின்ற குழந்தை உதைப்பது போன்று இருக்கிறது, அதுவும் வலியை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தாராம். பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மருத்துவர் அப்பெண்ணின் மருத்துவ அட்டையில் எல்லாம் மிகச் சரியாக இருக்கின்றது, எவ்ரிதிங் இஸ் நார்மல் என்று எழுதினாராம். தாய்மை பேற்றை பொறுத்தவரையில் மேற்கண்ட துன்பங்களுக்கு ஆளாவதே ஒரு குழந்தை நலமாக இருப்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் புனித யாக்கோப்பு பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எழுதுகின்றார். இங்கு அவர் சோதனைகள் என்று சொல்வது பாவ சோதனைகளை அல்ல, மாறாக துன்பங்களை சுட்டிக்காட்டுகின்றது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வது அவசியம்.
அதாவது துன்பங்களுக்கு ஆளாகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை புனித யாக்கோப்பு நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுமே விரும்புவது, தேடி ஓடுவது மகிழ்ச்சி. இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுமே விரும்பாதது, விலகி ஓடுவது துன்பம். துன்பமும் மகிழ்ச்சியும் பொதுவாக ஒன்றுக்கு ஒன்று எதிரானவையாக கருதப்படுகின்றன. ஆனால் உண்மை அதுவல்ல. இரண்டிற்கிடையேயான உறவை கீழ்கண்ட 3 நிலைகளில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, துன்பமின்மையே மகிழ்ச்சி. துன்பமில்லாத வாழ்வே மகிழ்ச்சி என்று எண்ணி துன்பமில்லாத நிலையை நோக்கி தேடி ஓடுவோர் பலர். துன்பமில்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுவது கானல் நீரினால் தாகத்தை தணித்து விடலாம் என்று எண்ணுவதை போன்றது. கடலின் அலை ஓயாது, வாழ்வில் துன்பம் தீராது என்பது வாழ்க்கை அனுபவம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். துன்பமில்லாத வாழ்வே மகிழ்ச்சி என்று எண்ணினோம் என்றால் வாழ்வு முழுவதுமே மகிழ்ச்சி இல்லாமல் வாழ முடிவெடுத்து விட்டோம் என்று பொருள். காரணம், துன்பத்தின் தன்மையும் அளவும் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டாலும் எல்லா மனிதருடைய வாழ்விலும் துன்பம் உண்டு. இரண்டாவது, துன்பத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் துன்பம் என்பது நிதர்சனம். எனவே துன்பம் இல்லாத வாழ்வுக்காக இயங்குவது முட்டாள்தனம் என்பதை உணர்ந்து துன்பத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய அம்சங்கள் எவை என்று தேடி ஓடுகிற பிராக்டிக்கல் மனிதர்கள் இவர்கள். துன்பத்தின் மட்டில் இவர்கள் கொண்டிருக்கின்ற பார்வை எதிர்மறையானது. துன்பம் தவிர்க்கப்பட இயலாது என்பதை உணர்ந்து அதை வேண்டா வெறுப்பாக அணுகுகின்றவர்கள் இவர்கள். மூன்றாவதாக, துன்பத்தின் வழியே மகிழ்ச்சி. துன்பம் என்பது இன்பத்தின் மறுபுறமே என்பது இந்த பார்வை. இன்பம் என்ற பலாச்சுளையை தனக்குள் மறைத்து கரடு முரடாய் தன்னை வெளிப்படுத்தும் பலாப்பழமே துன்பம். இதை உணர்ந்தவர்கள் ஞானிகள். மக்களுக்கு இந்த செய்தியை உணர்த்துபவர்களும் இந்த ஞானிகளே. உண்மையான மகிழ்ச்சி துன்பம் இல்லாமல் சாத்தியமில்லை என்பதே இவர்கள் கற்றுத்தரும் கசப்பான பாடம். அன்பிற்குரியவர்களே, நம்மிடம் 3வது மனநிலை இருந்தது என்றால் வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பங்களும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அவற்றில் ஒன்று கூட நம் மகிழ்ச்சியை குலைத்துவிட இயலாது. மாறாக அப்படிப்பட்ட துன்பங்கள் நம் மன உறுதியைத்தான் கூட்டும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதே இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக புனித யாக்கோப்பு நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. ஜெபம். இறைவா, துன்பங்களையும் சோதனைகளையும் கண்டு ஓடி ஒழியாமல் அவற்றை சரியான மனநிலையோடு எதிர்கொண்டு எம் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ள வரந்தாரும். ஆமேன். எங்கெங்கும் நான் தேடினும் உனை போல் எவரும் உண்டோ? எங்கெங்கும் நான் தேடினும் உனை போல் எவரும் உண்டோ? என்னென்ன யார் சொல்லினும் உன் சொல்லை போல் எதுவும் உண்டோ? என்னென்ன யார் சொல்லினும் உன் சொல்லை போல் எதுவும் உண்டோ? நீயே நிலையானவன், என்றென்றும் நிறைவானவன். நீயே நிலையானவன், என்றென்றும் நிறைவானவன்.
எத்தனையோ பிழை செய்தும் அத்தனையும் மறந்திடுவாய். தாயாய் என்னை தேற்றி தந்தை போல் காத்திடுவாய். எத்தனையோ பிழை செய்தும் அத்தனையும் மறந்திடுவாய். தாயாய் என்னை தேற்றி தந்தை போல் காத்திடுவாய். ஆண்டுகள் பலவாய் நான் பிரிந்திருந்தும் ஆசையாய் என்னை நீ நினைத்திருப்பாய். திரும்பி நான் வந்திடும் பொழுதினிலே அருகில் நீ அமர்ந்து உணவூட்டுவாய். அருகில் நீ அமர்ந்து உணவூட்டுவாய். எங்கெங்கும் நான் தேடினும் உனை போல் எவரும் உண்டோ? என்னென்ன யார் சொல்லினும் உன் சொல்லை போல் எதுவும் உண்டோ? நீயே நிலையானவன், என்றென்றும் நிறைவானவன். நீயே நிலையானவன், என்றென்றும் நிறைவானவன். எப்படியோ வாழ்ந்திருந்தும் அப்படியே என்னை ஏற்பாய். அன்பாய் அரவணைத்து அருளை நீ பொழிந்திடுவாய். எப்படியோ வாழ்ந்திருந்தும் அப்படியே என்னை ஏற்பாய். அன்பாய் அரவணைத்து அருளை நீ பொழிந்திடுவாய். நீண்டதொரு பயணத்தில் துணையிருந்து நடந்திடுவாய். இடறி நான் வீழ்ந்திடும் பொழுதினிலும் தாங்கி என்னை நீ தேற்றிடுவாய். தாங்கி என்னை நீ தேற்றிடுவாய். எங்கெங்கும் நான் தேடினும் உனை போல் எவரும் உண்டோ? என்னென்ன யார் சொல்லினும் உன் சொல்லை போல் எதுவும் உண்டோ? நீயே நிலையானவன், என்றென்றும் நிறைவானவன். நீயே நிலையானவன்,